என்னங்க என்னங்க என்னம்மா? குட் பேட் அக்லியில் அஜித்தோட நியூ லுக் வந்திருக்கு பார்த்தீங்களா? புது லுக்கா? அட கையில் காப்பு போட்டு ஒரு பச்சை கலர் சட்டையில் இருப்பா அதானம்மா சொல்கிறேன். அது இல்லைங்க, குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இருந்திருக்கும்ல, ஆமாம். அதில் வந்துட்டு அஜித் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு. சும்மா சூப்பராக இருக்காருங்க. ஆர்யாவாகட்டும் சூர்யாவாகட்டும் தலை எப்பவுமே தலை தாங்க. ஐயோ தலை சொல்லக்கூடாதோ? கரெக்டாக சொன்னேன். அவர் எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறாரு மனுஷன். என்னத்த சொல்கிறது தெரியல. என்னங்க சொல்றது, சரி விடுங்க, அஜித் சார்னே போவோம் நம்ம. நான் கூட அந்த ஃபோட்டோ பார்த்தேம்மா. சடன்லி பார்க்க மனுஷனை அப்படியே ஆஞ்சநேயா வில்லன் ஜி அந்த பீரியடில் டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்காப்புல. என்னத்தை சொல்கிறது, அப்படி ஷர்ட்டை கழட்டி விட்டுட்டு கழுத்தில் ஒரு செயின் போட்டுட்டு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தூணில் சாஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு வேற லெவலு. நீங்கள் சொன்னது பர்ஃபெக்டாக கரெக்டு தான். எனக்கும் ஆஞ்சநேய படத்தை பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. மனுஷன் வேற லெவலில் இருக்காரு. ஆனால் இன்னும் என்ன எத்தனை பொண்ணுக்கு தூக்கத்தை தொலைச்சிட்டு கனவு காத்துட்டு இருக்கா போகிறாங்கன்னு தெரியல. நான் கூட பார்க்கறதுக்கு அஜித் மாதிரி இருக்குல்ல. என்னது? இல்ல என்னமோ சொன்னீங்க, எனக்கு கேட்கல. என்ன சொன்னீங்க? இல்லடாமா, நான் கூட உன் வீட்டுக்காரர் நான் கூட அஜித் சார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். கட்டுன பாவத்துக்கு இதெல்லாம் நான் கேட்டாகணும். சரி 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 அதான் விட்டுருவோம். இன்னொரு நியூஸ் தெரியுமா? தலைவர் என்னமா டான்ஸ் ஆடிருக்காரு தெரியுமா? என்ன படத்துலங்க சொல்றீங்க? அட ஆமாமா, தலைவர் கூலி படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. தெரியுங்களா உனக்கு? தெரியும் தெரியும் தெரியும். அந்த படத்துல தலைவர் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு பாருங்க, சிக்கிக்கிச்சு அப்படின்ட்டு. தலைவருக்கு 74 வயசு ஆகுதுங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ், வெறித்தனமா ஆடி இருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கெல்லாம் 4 படிக்கட்டு ஏறி இறங்கினாலே கால் வலிக்குது, முட்டி வலிக்குது. என்ன பண்றது, வயசாயிடுச்சுல உங்களுக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி, மனசெல்லாம் புண்ணா இருக்கு. சரி அதை விடுங்க, அது வேற டாபிக். ஆனா தலைவர் 74 வயசுல என்னமா ஸ்டெப்பு போட்டிருக்காரு, வேற லெவல். தலைவர் தாங்க. 1000 சூரியன் வந்தாலும் ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே தலைவர், ஆல்வேஸ் ரஜினிகாந்த் சார் தான். கரெக்டா சொன்னீங்க, அதை அடிச்சுக்க முடியாது. தலைவர் டான்ஸை பார்த்தாலே அப்படியே வெறித்தனம், அப்படியே லோடிங்ல இருக்கு. எப்படா கூலி படம் ரிலீஸ் ஆகும்? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மை ஃபேவரட் ஆண்டவரோட ஃபேன், வெறித்தனமான உலகநாயகன் ஃபேனு. அவர் வந்து தலைவரை வந்து டைரக்ட் பண்றாரு. எப்படி பண்ணுவாரு? ஏன்னா ஏற்கனவே ஆண்டவரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல, விக்ரம்னு. வேற லெவல் உச்சம், வெறித்தனத்து உச்சம். சரியா? அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கும் கொடுப்பாரா அப்படின்னு தலைவர் ரசிகர்கள்லாம் அப்படி என்ன சொல்றது, அப்படி சிலுத்து போய் சில்லறைய சதரோட காத்துட்டு இருக்காங்க தலைவா அப்படின்ட்டு. நீங்க வந்து பேசுறதுலயே உங்களோட வெறித்தனம் எனக்கு தெரியுதுன்னா பாத்துக்கோங்களே. கண்டிப்பா உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கூலி படம் வரட்டும், கண்டிப்பா நம்ம ரிவ்யூ பண்றோம், சும்மா தெரிக்க விடுறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டி போவீங்கல்ல? கண்டிப்பாமா, தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காமையா? கண்டிப்பா கடவுட உங்களுக்கும் நாங்க ரிவ்யூ சொல்றோம். கடவுட வாங்கியாவது ஒரு டிக்கெட் வாங்கி உங்களை கூட்டிட்டு போறேன். சரியா? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.